நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சக்தி போடா சாப்பிட. சாரி ஜீவா. ஜீவா நீயும் சாப்பிடவாமா? நான் அப்புறமா வரேன் மாமா. வாம்மா. என்ன பார்க்குற? ஒன்றை தொட முடியலன்னாலும் ஒரே ஒரு ஃபோன் பண்ணி இத்தினோண்டு துண்டு ஆஃப் சிகரெட் ஒரு ரூம்குள்ளே போட்டு உன் ஹார்ட்டையே குத்திட்டேன் பார்த்தியா? இன்னைக்கு உன் குட்டு உடஞ்சிருக்க வேண்டியது, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் கிடைக்காமல போயிடும். அன்னைக்கு சொல்லிடுறேன். என்ன லதாவோட வாழ்க்கை பாதிக்குமேனு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இல்லைன்னா என்னைக்கும் ஆட்டத்தை நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அம்மா, அப்பா எதுக்கு ஊருக்கு போறாரு? அவர் தெரிஞ்சவங்க வீட்டு பொண்ணோட கல்யாணம்டா, 2 நாள்ல திரும்பி வந்துருவாரு. ஆமா, ஏன் கேக்குற? சும்மா நானும் விஷயம் தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். சரி, வாட்டர் பாட்டில் வாங்க பணம் கொடுத்தல, மீதி காசு என்ன பண்ண? நீ எப்பவும் சில்லறலாம் பெருங்காய டப்பால வைப்பல, அங்கேயே பத்திரமா வச்சிட்டேன். இல்லையே, உன் கையில ஏதோ பார்த்தனே. என்னம்மா நீ? அம்மா, இதானே அப்பா அட்டன் பண்ண போற மேரேஜ் இன்விடேஷன். இதை போய் இங்க வச்சுட்ட? ஆமாடா, இது முக்கியமாச்சே. இதுலதான் கல்யாண மண்டபத்தோட அட்ரஸ் இருக்கு. என்ன? ஆமா, உங்க அப்பா எங்க? நம்பி, உனக்கு அட்வைஸ் பண்ணி நானே ஒஞ்சி போயிட்டேன். ஜான்சி யார்ரா? உங்கள் அக்கா பொண்ணு. கண்காணாத இடத்த கல்யாணம் பண்ணி கொடுத்தா உறவை அத்து போங்கிறக்காக தான் கூட பிறந்த தம்பிக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. அவளை நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்க. டேய், அவள் சின்ன பொண்ணுடா. நீ படித்தவன், உலகம் தெரிஞ்சவன். பாரு, சண்டை சித்திரம் இல்லாத புருஷன் முன்னாடி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகணும். இது பாரு, புருஷன் தனக்கு துரோகம் பண்ணுறான்னு ஒரு பொண்ணு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான்னா அப்புறம் லேஸ்ல அவளை மாற்ற முடியாது. சங்கீதா மேலோட சந்தேகத்தினால்தான் ஜான்சி கோர்ட் அந்த மாதிரி நடந்துக்கிட்டான். போட்டும், அண்ணாமலைக்காக எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு அவளை ஏற்றுக்கடா. ஆமா நம்பி, அண்ணாமலைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இங்க வரதுக்கு முன்னாடி நீ ஒரு நல்ல முடிவெடு. ஊருக்கு போற நேரத்துல கூட உங்க அட்வைஸ் இன்னும் முடியலையா? எத்தனை பேர் வந்து சொன்னாலும் அவன் எடுத்த முடிவுல இருந்து மாற போறதில்ல. ட்ரெயினுக்கு நேரம் அது, கிளம்புங்க. சரி போ. டிரைவர் வந்தாச்சா? டீ கடையில இருந்தாரு, கூட்டிட்டு வந்துட்டப்பா. தண்ணி பாட்டில் வச்சாச்சு. கல்யாண பத்திரிக்கை எங்க? இந்தாங்க. அம்மா சுபானு அவ லீவ் நாள் ஆச்சுன்னு தூங்கிட்டு இருக்கா. ஏண்டா, நான் ஊருக்கு போன தெரியுமில்ல, எழுப்பிட வேண்டியதானே? அவளை எழுப்புறதுதான் என் வேலையா? அரைஞ்சிடு வேர்த்து பேசினா. பாரு, நான் ஊருக்கு போறதுக்கு நான் ஊருக்கு சுத்திட்டு இருந்தேன், வந்து தோலை உரிச்சு போடுவேன். அப்பா, அன்னைக்கு அந்த பணம் என்னங்க பணம்? இல்ல ஜீவா, அந்த பணம். என்னங்க ஜீவா பணம்? என்ன சொல்றான்? என்ன சாந்தி, நீயே முடிக்கிற?
அதான் எனக்கு ஒண்ணு புரியல, அதான் முழிக்கிறேன். எனக்கு புரிஞ்சு போச்சு, இந்த தருதலைக்கு வாங்குனது பத்தாதுன்னு. என்ன பத்தல? புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அது அது வந்து ஒன்றும் இல்லைம்மா, இந்த ஜீவன் சக்தின்னு ஒரு பாலிசி எடுத்துருந்தோம்ல, அதுக்கு ப்ரீமியம் செக் வாங்கிட்டு போகிறதுக்காக அந்த ஆள் வந்தான். அவன் கொஞ்சம் திக்கி திக்கி பேசினான். அதை போய் இவன் ஓஹோ, ஜீவா மாதிரியே திக்கி திக்கி பேசிட்டு இருந்தானா? ஆமாம்மா. என்ன ஆமாம்மா? ஏண்டா அடுத்த கஷ்டம் கிண்டலா தெரியுதா? ஏண்டி நீ சிரிக்கிற? போ வண்டி எடுக்க சொல்லு. ஏண்டா பட்டை கட்டுறது பத்தாதா? வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. ஏன் இல்லைன்னா சரி வரமாட்டோமா? ஓகே படவா. தம்பி வந்துட்டம்மா. அந்த தகரத்தை எடுத்து ஓரமா போடுங்க. சரிங்கம்மா. கல்தச்சனோட புலி இறக்கப்பட்டுச்சுன்னா சிற்பம்னு ஒண்ணு இருக்குமா? காலமும் அப்படித்தான். கோடி கோடியான மனுஷங்களை சுத்தி வளைச்சு இரக்கமில்லாத உளியோட நிக்கிற பெருந்தச்சன் அவன். அவன் செதுக்கிறப்ப உன்னை செதறாம உன்னை பார்த்துக்க. நிக்கிற பாதத்துக்கு கீழே மண்ணளவர கடலோர பூமிதான் வாழ்க்கை. நீ பாசமா நட்டு வச்ச மரத்தை ஒரு புயல் காத்து நாசம் பண்ண பாக்குது. அண்ணாமலை பார்த்துக்க. கண்ணு வைக்காம இருந்து காலத்தை பார்த்துக்கிட்டே இரு. பகல்ல ஒருத்திக்கு கேடு வர பாக்குது. அவ கழுத்து தாலிக்கு ஆபத்து தாயி, ஆபத்து வந்துருச்சு. கண்டறிஞ்சு பார்த்துக்கோ, கண்டறிஞ்சு பார்த்துக்க தாயி. தாலிக்கு ஆபத்து தாயி, ஆபத்து வந்துருச்சு.
யாரு? ஒரு பெரிய வேலை முடிஞ்சது. ஈவினிங் ஷாப்பிங் போலாம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க மேடம். எதுக்கு? ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. இந்த நம்பி பேருக்கா? இல்லங்க, ஜான்சின்ற பேருக்கு. அப்புறமா கார்ல போகும்போது உங்களுக்கு அந்த விஷயம் சொல்றேன். இந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். என்ன ஜான்சி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. என் ஹஸ்பண்ட் எனக்கு மறக்க முடியாத கிஃப்ட் கொடுத்துருக்காரு. என்ன சொல்ற? டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. கவலைப்படாத ஜான்சி. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ அது எனக்கு தெரியாது. ஆனா அது என்னடி, கல்யாணம் நான் மட்டும் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. ஆனா டைவர்ஸ்ல மட்டும் என் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தனித்தனியா முடிவு எடுக்கிறீங்க. இது என்ன உலகமோ எனக்கு ஒண்ணுமே புரியல. எனிவே ஜான்சி, நான் வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். பை. கவலைப்படாத ஜான்சி, எல்லாம் சரியாயிடும். ஓகே, பை. வாங்க சார், என்ன சார் வேணும்? சார் உங்களை தான், என்ன வேணும்? ஹலோ, உங்களை தான், என்ன வேணும்? யோ, யார் நீ? கடவுள வர லூசா நீ? வலிக்கிற டேய் மச்சான். அது அடிச்சாதான் ஃப்ரெண்ட் மாதிரி பேசுவேன். அப்படி இல்லை மச்சான். அப்புறம் நல்லா இருக்கியா? சரி, டீ சாப்பிட்றியா? லஸ்ஸி? இல்லை, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குன்னு நீ வாங்கி தருவேன்னு பார்த்தேன். டே, வாங்கி தரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? வேணும். ட்ரக்கா? டேய் மச்சான், மால் பிஸ்னஸ்லாம் மண்ணள்ளி போட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. ஏதோ மெடிக்கல் ஷாப் வச்சு பொழிச்சிட்டு இருக்கேன். டேய், தேவையில்லாமல் புலம்பிட்டு இருக்காது. ட்ரக்கெல்லாம் வேண்டாம், இது கூட போதும். டேய் இருக்குடா இது, ஆனா டாக்டர். என்னடா மெடிசின் படிச்சு லா பேசுற? அப்படி இல்லை மச்சான், இது மென்டல் டிப்ரெஷன் கொடுக்குற ஸ்லீப்பிங் டோஸு. இதுக்கு அடிக்ட் ஆகிட்டா விட மாட்டாங்கடா. ட்ரக்ஸ் மாதிரிடா, ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க முடியாது மச்சான். எனக்கேவா? சரி, கொடுக்க நான் விட்டுரு. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நானே எடுத்துக்கிறேன். டேய் வேணாண்டா. டேய் ப்ளீஸ்டா டேய், நான் சொல்றதை கேளுடா. டேய் வேணாண்டா, நானே எடுத்து தரேன்டா. இன்னும் நீ லைஃப் என்ஜாய் பண்றதுல குறியா இருக்க மச்சான். இன்னும் ட்ரக்குக்காக யாரா உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கா? டேய், தேவையில்லாம கதை பேசிட்டு இருக்காத. பில்ல போடு. பணம்லாம் ஒன்றும் வேணாம், சும்மாவே. இப்போ உனக்கு பணம் தர போறதா யார் சொன்னா? பில்ல போடு. பணம் இல்லையா? போடு. ஏதோ பண்ற, எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு மச்சான் பில்லெல்லாம் கேட்குற? டேய், தேவையில்லாம கதை பேசிட்டு இருக்காதுன்னு ஏற்கனவே சொன்னல. போடு. இது வேறு கஸ்டமர் பேர் இருக்கிற இடத்துல
ஜோதின்னு போடு. ஸ்பெல்லிங் தெரியுமா? ஜோதினா JOTHI. கரெக்டு தான், ஏன்னா எங்கள் வாத்தியார் எனக்கு அதான் சொல்லி கொடுத்தாரு. மச்சான் இந்த பேரை ஏற்கனவே நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் மச்சான். முதல்ல உன் பின்னாடி சுற்றிட்டு இருப்பாள. நான் நாஸ்தி பண்ண அதே நாஸ்டி கேர்ள் தான் இப்போ என்ன நாஸ்தி பண்ணிட்டு. இது வரைக்கும் அவள் என் வாழ்க்கையில் விளையாடினா, இதுக்கு மேலே நான் அவள் வாழ்க்கையில் விளையாட போகிறேன். ஏய் நம்பி, அன்னைக்கு நான் கோர்ட்ல செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு நான் கோர்ட் வரைக்கும் இழுக்கிறேன்ல. தமாஷா நம்ம 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுதான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ சீரியஸா சண்டை போட்டு பிரியணும்னு நினைக்கிறேன் நம்பி. இந்த வக்கீல் நோட்டீஸை பார்த்த உடனே நான் எவ்வளவு கோமா வந்தேன்னு தெரியுமா? ஆனா இங்க இருக்கிறவங்கள நான் ஒரு மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே கூடி குறுக்கி போயிட்டேன் நம்பி. ஒரு தடவை நான் கோர்ட்டுக்கு வந்து செஞ்ச தப்ப நினைச்சாலே எனக்கே அவமானமா இருக்கு. தினம் தினம் கோர்ட்டுக்கு வர உனக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும்னு எனக்கு புரியுது. அதுக்காக என்ன நிரந்தரமா கோர்ட் வாசல்ல மிதிக்க வச்சிடாத நம்பி. நம்பி உனக்கு கெஞ்சி கேக்குறேன், நான் செஞ்சது தப்புதான் நம்பி. சாரி நம்பி, என்ன மன்னிச்சிடு. உன்னை பார்த்தா மன்னிப்பு கேட்க வந்த மாதிரி தெரியல. திருப்பி இவன் யார் கூட பேசிக்கிட்டு இருக்கான், யார் அடிக்கான்னு வந்த மாதிரியே இருக்கு. குத்தி குத்தி காட்டாத நம்பி. நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். சாரி நம்பி. தப்பு செஞ்சவங்க மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் அவங்கள தண்டிக்கணும்னு நினைக்கிறது தப்பு நம்பி. ப்ளீஸ். இங்கே பாரு, நான் டிசைட் பண்ணது தான். இங்கே வந்து சீன் கிரியேட் பண்ணி நான் அவமானப்படுத்த நினைக்காத. என்ன அவமானப்படுத்துற மட்டும் சொல்றேன், நீ என்ன அவமானப்படுத்தவே இல்லை. தாலி கட்ட வேண்டிய நேரத்துல என்ன அம்மோன் விட்டுட்டு போனீங்க. அப்ப நான் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன். அதை விட நீ பெருசா அவமானப்பட்டுட்ட. அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லாத. நீ அதுக்கு 1000 காரணம் வேணா சொல்வேன். அதே மாதிரி என்னாலையும் காரணங்கள் சொல்ல முடியும் நம்பி. எனக்கு நிறைய வேலை இருக்கு. கெட் அவுட். ஓஹோ, உன்னால பதில் சொல்ல முடியாதுங்கிறதுனால ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி நடிக்கிறல்ல. பார்க்கலாம். ஆனா இந்த ஜான்சி யாரும் இல்லாத அனாதன் மட்டும் நினைச்சிடாது. நான் யாருன்னு காட்டுறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கும். கெட் அவுட். போடி வெளியில. கெட் அவுட். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நியாயம் பேசிட்டு. இங்க யாருக்காக இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? உங்க பேரனுக்காக தானே? அப்படி இருக்கும்போது இவனை பாத்துக்கிறத விட உங்களுக்கு என்ன வேலை? அதுவும் சரிதான். இந்தாங்க கொண்டா. வேணா இங்க வச்சுக்கிட்டா சரியா வராது. கொண்டா கொண்டா கொண்டா. வாடா 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 வாடா. டேய், இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. என்னப்பா அட முறைக்கிற? என்னடா திரு பாக்குற? என்னடா இவன் வெள்ளையும் சொல்லியுமா இருக்கானே? இவன் சட்டை எப்படி இப்படி இருக்கலாம்? நாசம் என்னோட இவன் சட்டை அப்படின்னு பாக்குறியா? திருட்டு பார்வை. டேய், உங்க அப்பா மாதிரியே முழிக்கிற நீ. ஒரு பொண்ணுக்கு பிரசவம் ஆனா அவ எவ்வளவு சக்தி எல்லாம் இழக்கிறா. அதெல்லாம் திரும்ப கிடைக்கணும்னா இந்த மாதிரி கஷாயம் எல்லாம் கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணும்.
நீ பாட்டு கசக்குது குடிக்காத அது இதுன்னு அவகிட்ட சொல்லி வைக்காத. ஐயோ நானாவே வந்து மாட்டிக்கிட்டேனா? என்ன குடி பாட்டி வேணாம் ஆகுமா? பாட்டி ப்ளீஸ். சொன்ன கேளு, இது குடி. சுடுது. இப்பதானே ஆத்தி கொண்டு வந்த. சுடுது. சரி, நான் ஃபேனு கீழே வச்சு ஆத்தி வைக்கிறேன், நீ தலை தொட்டு வா. என்ன போ, மறக்காம குடிச்சிடணும். என்ன? சரி. டிஃபன் சாப்பிட்டியாடா? எவ்வளவு நேரம் நீ ஏமாத்திட்டு இருப்ப? பாட்டி தலையை உணர்த்திட்டு வரேன் பாட்டி. அதெல்லாம் சரியா போயிடுச்சு, கஷாயத்தை குடி. போமா. என்ன சுபு கசக்குதுப்பா. உடம்புக்கு நல்லது குடி முதல்ல. ரொம்ப கசக்குது. குடி ஜோதி, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்கல்ல. ப்ளீஸ், ரொம்ப கசக்குது சுபு. இத பாரு, குடி. நான் 5 என்னதுக்குள்ள குடி. நீ போ, நான் குடிக்கிறேன். நீ குடி, நான் போறேன். இல்லப்பா, நீ போ, நான் குடிக்கிறேன். இப்ப நான் 5 என்ன போறேன், அதுக்குள்ள நீ குடிக்கிற. இந்த உலகத்துல பொண்ணா பிறந்துட்டா என்னென்ன டார்ச்சர்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு பார். ஆமா. 5 சுபு வேண்டாம்ப்பா. 4 3 கசக்குது சுபு. 2 1. Good girl. Good morning, Mr. Manivanan. Very good morning, Mr. Anwar. How are you, sir? Fine, sir. Carry on. Hello? சார் வணக்கம், சொல்லுங்க. ஓ, புது நம்பரா? ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன். 988 ஓகே 40 33 22 சார். 1 ஓகே சார், உள்ள அனுப்புங்க. சார் சரவணன். அப்புறம் ஓகே ஓகே சார். ரைட் சார். சரி சார். சார் நான் பேசுகிறேன். சரி, நான் பேசுகிறேன். ஓகே சார். இல்லை சார். ரைட். சார், உங்களை பார்க்க ஜான்சி மேடம் வந்திருக்காங்க சார். ஜான்சி? இது முன்னாடியே சொல்லிக்க வேண்டியதானே? எங்க? ஜான்சி? என்னாச்சு? உள்ள வா. என்னம்மா, ஏன் அழற?
என்னாச்சு என்னாச்சுமா மறுபடியும் உனக்கும் நம்பிக்கை ஏதாவது சண்டையா? இனிமே சண்டை போடுறதுக்கு ஒன்றும் இல்லை அங்கிள். ஃபியூச்சர்ல எங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தம்பி ஒரு காரியத்தை பண்ணிட்டான். என்னை லவ் பண்ணும்போது எனக்கு ஒரு லவ் லெட்டர் கூட கொடுக்கலன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டார் அங்கிள். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. எனக்கு அம்மா அங்கிள்னு கூப்பிடுறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் யாரும் இல்லாத அனாதை மாதிரி ஆயிடுச்சு. என்ன பேசுற நீ? தயவு செய்து மறுபடியும் நீ ஒரு அனாதைன்னு சொல்லாத. அண்ணாமலைன்னு உனக்கு ராமா இருக்காங்க, அன்பரத்தில் நான் இருக்கேன். மறுபடியும் அனாதைன்னு சொல்லாத சாச்சி. சாச்சி அனாதைன்னு சொல்லாத. கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு உங்க 2 பேருக்கும்? நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டு இன்னும் அந்த பேப்பர் கசங்கள அதுக்குள்ள உங்க வாழ்க்கை கசக்கிடுச்சா? புருஷ பொண்டாட்டினா சண்டை வருது சகஜம்தாம்மா. அதை நீங்க அனுசரிச்சுட்டு போகணும். சண்டை போட்டவங்க எல்லாருமே டைவர்ஸ் வந்து நின்னாங்கன்னா அதுக்கப்புறம் கல்யாணம்னே இருக்காது. நம்பி இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ இதை பத்தி கவலைப்படாத, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். உங்க அம்மாவும் நானும் பாத்துக்கிறோம். நீ தைரியமா இருக்கண்ணா? டைவர்ஸ் ஒன்றும் ஆகாது. அம்மா இது என்ன கெட்ட பழக்கம்? ஆஃபீஸ்க்கு வந்து 3வது மனுஷன் மாதிரி வெளில நின்றுக்கிட்டு அன்வர் அங்கிளை பார்க்கலாம் அது இதுன்னு பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? இது உன் ஆஃபீஸ், நீ எப்போ வேணாலும் உள்ள வரலாம். என்னை பார்க்கணும்னு நினைச்சேன்னா நேராக உள்ளவா, என் சீட்டில் உட்காரு. புரிஞ்சுதா? நீ கவலைப்படாத, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். நம்பி அவன் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டான்னு நினைக்கிறேன். ஏதாவது சாப்பிட்டியா? இந்த டைவர்ஸ் இதோட மறந்துடு. வா, முதல்ல எங்கேயாவது போய் சாப்பிடலாம். ஜோதி, 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 ஜோதி என்னாச்சு? ஜோதி, 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 கம் ஆன் ஜோதி, என்னாச்சு? பாட்டி, மாமா, சீக்கிரமா வாங்க. ஜோதி கெட் அப். என்ன ஜோதி, ஜோதி என்னாச்சு தெரியல மாமா. ஜோதி திடீர்னு மயக்கமாயி விழுந்துட்டாமா, தெரியல என்னாச்சு. சரி முதல்ல தூக்குங்க தூக்குங்க போய் தண்ணி கொடுங்க, கூட்டு போங்க தண்ணி கொடுங்க. ஜோதிமா, ஜோதி, ஜோதி பயப்படாதீங்க. என்னாச்சு தெரியலடா. போய் தண்ணி எடுத்துட்டு போ. ஜோதி, ஜோதிமா, ஜோதி பாட்டி போடுங்க, வீட்டுல போய் படுக்க வச்சலாமா? ஜோதி, ஜோதி என்னாச்சு தெரியலையே. ஒண்ணு இல்ல பாப்பா அப்புறம் எடுத்துக்கலாம். பாத்து சரி சரி அழாத அழாத.
அண்ணாமலை, நான் அன்வர் பேசுகிறேன். அன்வர், என்ன திடீர்னு? அதை நம்மளை என்ன? நம்ம ஜான்சிக்கு ஒரு சின்ன பிரச்சனை. ஜான்சியா? என்ன, நம்பி கூட ஏதாவது பிரச்சனையா? அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம எதிர்பார்க்காதது ஒன்று நடந்து போச்சு நம்மள. என்ன என்ன அன்வர், அந்த ராஸ்கல் என்ன பண்ணா? இதெல்லாம் கேட்கணும் பார்க்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. என்ன அன்வர், என்னாச்சுன்னு சொல்லுங்க. நம்மள அவங்க 2 பேருக்குள்ள என்ன தகராறு நடந்துச்சுன்னு தெரியல. வழக்கமாக சின்ன சின்ன சண்டை தான் நடக்கும். ஆனால் இப்போ இந்த அளவுக்கு போக நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்மள நம்பி நம்ம ஜான்சிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். நம்மள டைவர்ஸ் நோட்டீஸா? ஆமாம். அவனா ஜான்சிக்கு அனுப்பிச்சிருக்கானா? வக்கீலுக்கு படிச்சிருக்கானா? பெரிய மனுஷன் ஆயிட்டானா? எப்படி தவசி என்ன எப்படி விட்டாரு? இல்லை, நம்மளை தவசி சார் ஊரில் இல்லை. அந்த தைரியத்தில் தான் அவன் அப்படி செஞ்சிருக்கான் போல இருக்கு. என்ன தைரியம்? அவன் விவாகரத்து பண்ணிடுவானா? ஜான்சி என் பொண்ணு அன்வர். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது மாதிரி எல்லாம் நடக்க விட மாட்டேன். நம்மள கோவப்படாதீங்க. கோவத்தால் இப்போ எதுவும் நடக்காது. நம்ம நிதானமா. இல்ல அன்வர், இதை நான் சும்மா விட மாட்டேன். இப்ப ஜான்சி எங்க இருக்கா? ஜான்சி பாவம் ரொம்ப அப்செட்டாக இருந்தா. நான் தான் அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சேன். அந்த டைவர்ஸ் பேப்பர்ஸ் கூட இப்போ என் கையில் தான் இருக்கு. சரி, நம்பி அண்ணன் வீட்டில் தான் இருப்பான். நீங்கள் அதை எடுத்துட்டு அங்கே வாங்க, நானும் அங்கே வரேன். அண்ணாமலை, உங்களுக்கு உங்கள் அண்ணன் வீட்டுக்கு வரதுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள். நானே நம்பிக்கிட்ட ஏதாவது பேசி சமாளித்து நானே ஏதாவது பண்ணுறேன். நம்மள இது என் பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கு காரணம் என் தம்பி. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்கள் உடனே வாங்க, என்ன நடந்தாலும் சரி. சரி அண்ணாமலை. இன்ஜெக்ஷன் போடாதீங்க. யாரும் எனக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டாம். இன்ஜெக்ஷன் வேண்டாம். என் குழந்தை இன்ஜெக்ஷன் போடாதீங்க. இன்ஜெக்ஷன் இவங்களுக்கு வேண்டாம். தப்பான பழக்கம் ஏதாவது இருக்கா? இன்ஜெக்ஷன் வேண்டாம். என்ன சார், நான் கேட்கறது புரியலையா? ட்ரக் ஏதாவது பழக்கம் இருக்கான்னு கேட்குறேன். என் குழந்தை இருந்திருக்கு. இல்லைப்பா, டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்ஜெக்ஷன் வேண்டாம். டாக்டர், இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம். இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி போடாதீங்க. ட்ரக் அடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒருவேளை அவங்களால இப்போ அந்த பழக்கத்தை விட்டு வெளியில் வர முடியலையோ நம்ம இயல்பு தானே. பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை இல்ல டாக்டர், சமீப காலமா எந்த பழக்கமும் அவளுக்கு இல்ல டாக்டர். ஆமாம்மா, இப்போல்லாம் எந்த பழக்கமும் இல்லை. ஜோதி, ஜோதி. டாக்டர், இது என்ன மெடிசன்? கொடுங்க, அது கொடுங்க. என்ன டாக்டர், ஏதாவது தப்பான மருந்தா? இது மனநிலை சரியில்லாதவங்களை தூங்க வைக்கிறதுக்கு டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ற டேப்லெட். நல்ல மனநிலையில் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா கண்டிப்பா போதை வரும். ஆமா, இவங்க பேர் என்ன? ஜோதி டாக்டர். இதுலயும் ஜோதின்னு போட்டிருக்கு. சோ நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு.
இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட் உள்ளவங்களை திருத்துறது ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு அந்த நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. எப்படியாச்சும் குணப்படுத்திடுங்க. மாத்திரை சீட்டை வாங்கி வச்சுக்கோங்க பாட்டி. சேச்சா மானம் போது. இந்த ட்ரக்ஸ் பழக்கத்தில் ஊர்னவ அதை விட்டு வெளில வர மாட்டான்னு எவ்வளவோ சொன்னேன். கேட்டிங்களா? ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியவெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன். என்னமோ பண்ணுங்க. அப்பா, ஜோதி இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாப்பா. இதெல்லாம் ஆனால் மெடிசன் எப்படி எப்படி வந்ததுன்னு. ஏண்டா நிறுத்திட்ட? ஜோதி போதை மருந்து சாப்பிட்டதுக்கு ஆதாரம் இருக்க, அதனால நிறுத்திட்டியா? ஆமாண்டா, அதனால தான் நானும் வாயடிச்சு போயிட்டேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எங்கண்ணா அந்த நம்பி? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா திமிர அலைஞ்சிட்டு இருக்கானா? எங்க இருக்க? அவனை கூப்பிடுங்க. அண்ணாமலை, கூப்பிடுங்க அவனை. தப்சி சாருக்கு நம்பி அனுப்பின நோட்டீஸ் தெரியாது போல இருக்கு. அதை அவர் காமிங்க. இத பாருங்க. பாத்தீங்களா? பாருங்க. நம்ம குடும்பத்துல ஒரு வக்கீல் இருக்கான்னு பெருமைப்பட்டுக்கிட்டா நமக்கே வேலை காட்டுறானா? அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா ஜான்சிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவான்? ஜீவா, ஜோதி, ஜான்சி எல்லாரும் எனக்கு பொண்ணுனா நீங்க தாய் மாமன் இல்லையா? எந்த தைரியத்துல ஜான்சிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவான்? சொந்தம் பந்தம் விட்டுட கூடாதுங்கிறதுக்காக தான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். அதுவும் 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா இல்ல. நீங்க இந்த வீட்டுல இருக்க போகும்போது எப்படின்னா இது நடக்கும்? அப்படின்னா என் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க. நம்பி, சாந்தி போய் நம்பி கூட்டிட்டு வா. இந்த வீட்டு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்ச சும்மா இருக்கிறது நான் ஒன்றும் முட்டாள் இல்லைம்மா. இப்படி ஒரு தப்பு பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ஒரு தப்பு பண்ணல. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? வாய மூடு, உங்கள்கிட்ட யாரும் கேட்கல. அடக்கொடக்க இல்லாம அடங்காப்பிடாரித்தனமா நடத்துகிற பொம்பளை வேணான்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? வீட்டுல பண்ற தொல்லை போதாதுன்னு வேலை பார்க்குற இடத்துல போய் கல்யாணம் பண்ணிருக்கா. அப்படிப்பட்ட பொம்பளையோட எவன் குடும்பம் நடத்துவான்? உங்கள்கிட்ட யாரும் அபிப்பிராயங்கள வாய மூடு, சும்மா சொல்றேன். நான் பேசுவேன். சும்மா எப்ப பார்த்தாலும் வாய் மூடுன்ட்டு என்னதான் சொல்லுவீங்க? பேசாதன்னு எப்ப பார்த்தாலும். இவனா பச்சை குழந்தையா? வக்கீலுக்கு படிச்சிருக்கான். இவனை பொறுத்து பார்த்தா கடைசியில பொறுக்க முடியாம இந்த முடிவுக்கு வந்திருக்கான். நீ என்ன தலையை குனிற? தைரியமா பயப்படாத, நான் இருக்கேன். அப்படி என்ன பண்ணக்கூடாத தப்பு பண்ணிட்டான்? இப்படி அண்ணனை தங்கச்சி மாத்தி கேள்வி மேல கேள்வி கேட்கறீங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. அக்கா, என்ன நடந்துச்சுன்னா? டேய், நடந்ததை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன முடிவு எடுத்துக்க அதை சொல்லு. என்ன முடிவு? இவனுக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். விசாலம், வாயை முழுங்குறல. டேய் நம்பி, உன் முடிவு என்னடா? அவன் என்னத்த சொல்றது? அதான் நான் சொல்றேன்ல. விசாலம், உன்னை தாண்டா கேக்குற. என்னடா முடிவு பண்ணிருக்க? நம்பி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதப்பா. நீயும் ஜான்சியும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அந்த காதலை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே
இப்படி திடீர்னு விவாகரத்துன்னு வந்து நின்னீங்கன்னா என்னப்பா அர்த்தம்? இதை பார்ப்பா, உங்கள் 2 பேருக்குள்ள நடந்திருக்கிறது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது ஒரு ஈகோ ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அது சரியாயிடும் நம்பி. அதுக்கு டைவர்ஸ் வேண்டாம் ப்ளீஸ். நீங்க என்ன அன்வர் அவங்கிட்ட போய் பாடம் நடத்திட்டு இருக்கீங்க? புரிஞ்சுக்க முடியல, குழப்பமா இருக்குன்னா ஒன்னு அண்ணன் கிட்ட பேசிருக்கணும், இல்ல ஏன் கிட்ட பேசிருக்கணும். ரொம்ப தெளிவா தானே முடிவு எடுத்திருக்கான். டேய், நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என் பொண்ணை நீ டைவர்ஸ் பண்ண முடியாது, அவ்வளவுதான். அதெல்லாம் முடியாது. வாய முன்ன அப்ப சொன்னல. அக்கா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம. டேய், நடந்தத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லடா, நடக்கிறத பேசு. இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ ஜான்சியை போய் சமாதானப்படுத்துற, இல்ல உனக்கு அண்ணாமலைங்கிற அக்கா இல்ல. நான் வரேன், வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.